வந்துடணும் வந்து என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை நான் கண்டுபிடிப்பேன். கண்டிப்பா நான் உன்னை கண்டுபிடிச்சு உன் எதிரில் வந்து நிற்பேன். இது என் காதல் மேல சத்தியம். சாரி சுந்தரி, அனு உயிரோட தான் இருக்கா. என்னமா சொல்றீங்க? நெசமா சொல்றீங்க? ஆத்தி, அனு இப்ப எங்கம்மா? ஆமா, அனு சாகல. இத்தனை நாளும் அவ என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தா. அனு இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா இவன் போய் அனுவை ஏதாவது டார்ச்சர் பண்ணுவான்னு பயந்து நான் தான் அவ செத்துட்டான்னு போய் சொன்னேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அவனுக்காக ஏமா அனு மடத்த? எனக்கு அனு நிம்மதியா இருக்கணும். அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல சுந்தரி. பொய் என்னைக்கும் நிலைக்காது, பொய்யாவே போயிடும்னு சொல்லுவாங்க. அனு விஷயத்துல இந்த பொய் இத்தனை வருஷம் நிலைச்சிருந்துச்சு. இப்ப வெற்றியால அந்த பொய் பொய்யாவே போயிடுச்சு. என்னாலயா? நான் எப்படி? நீங்க கார்த்திகை கொண்டு போய் விட்டீங்க இல்லையா ஒரு ஆசிரமம், அங்கதான் அனு இருக்கா. இந்த 10 நாளும் அவனை பாத்துக்கிட்டது கூட அனுதான். அனுதான் தன்னை பாத்துக்கிட்டான்னு எப்படியோ கார்த்திக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இங்க வந்து கத்திட்டு போறான். ஏமா வேணா நாம போய் அனுவை கூட்டிட்டு வந்துருவோம். இப்ப அவ அங்க இல்ல. அங்க இல்ல என்னம்மா, எங்க இருக்கான்னு சொல்லுங்க, போய் கூட்டிட்டு வந்துருவோம். எங்க இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப அனு எங்க இருக்கான்னு எனக்கே தெரியல. கார்த்திக் அந்த ஆசிரமத்துல இருக்கிறத பத்தி அனு என்கிட்ட எதுவுமே சொல்லல. நானே போய் அவகிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அவ என்கிட்ட பேசவே இல்லை. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏன் எல்லாரும் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்கீங்க? சந்தோஷமான விஷயத்தை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எப்படி அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும்? மாமா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு எப்படி கத்திட்டு போனாருன்னு நீங்க பாத்தீங்கல்ல. என்ன பண்ண போறாரோ? அவன் சொல்லிட்டா எல்லாம் அதே மாட்டுக்க நடந்துருமா? அங்க அனு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இங்க அவன் என்ன கத்திட்டு போனாலும் சரி, என் பேத்தி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் நடக்க வைப்பேன். ஆமா, இந்த கல்யாணத்தை அவன் என்ன எவன் வந்தாலும் நிறுத்த முடியாது. என்ன மீறி அவன் ஒரு வார்த்தை பேசிடுவானா? அப்படி சொல்லுத்தா. என் பேத்தி கல்யாணம், கலெக்டர் சுந்தரி கல்யாணம் குறிச்ச நாள்ல குறிச்ச முகூர்த்தத்துல இதே மண்டபத்துல நடக்கும். என்ன மீறி எவன் தடுக்கிறான்னு பாக்குறேன். என்னையும் தான். எங்களை தாண்டி எவன் வந்து இந்த கல்யாணத்தை தடுக்கிறான்னு பாக்குறேன். பாக்கலாம். அட்ரா மேளத்தை வாசிங்க நாயனத்தை. ஐ கிஃப்ட். டேய் டேய் டேய், அது கீழே வைடா. டேய், எதை கீழே வைக்கணும்? இந்த gift தான் கீழே வை.
கிஃப்டியா கீழே வைக்க சொல்றீங்க? டேய் டேய், இதுல கிஃப்ட் இல்லடா, பாம்பு இருக்குடா. பாமா? அறிவு இருக்கடா உனக்கு? பாம்பு இருக்குன்னு சொல்ற, நீ என்னடானா தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்க? என்னக்கா சொல்ற? வெயிட்டே இல்ல. ஆமா, அதுல வெயிட் இருக்காது. நான் போன்ல பாம்பு வச்சிருக்கேன். போன்ல பாமா? அதுவா, நாளைக்கு சுந்தரிக்கு கல்யாணம்ல, இதை எடுத்துட்டு போய் என்னோட கிஃப்டா குடுக்கறதுக்கு தான். சூப்பர்க்கா. என் மாப்பிள்ள அருணை காலி பண்ணானுங்களே, அவங்கள பழி வாங்கணும்க்கா. செம்ம ஐடியாக்கா. நாளைக்கு போய் வெஸ்ட் வந்துரு. ஆமா, எப்படி உள்ள போவ? அங்க இன்விடேஷன் கார்டு இருந்தா உள்ளே விடுவானுங்க. உங்ககிட்ட தான் இல்லையே. டேய், நான் என்ன உன்ன மாதிரி முட்டாளா? என்கிட்ட இருக்கு. அக்கா, அதான் கார்டு கையில இருக்குல்ல, சட்டு புட்டுன்னு போய் இந்த பாம்பை அங்க வெஸ்ட் வந்துரு. ஏய், என்னது? இங்க வா, நான் போய் வைக்கிறோமா? ஆமா. நான் மட்டும் போகல, நீயும் கூட வர, புரியுதா? நானுமா? ஆமா, நீயும் நானும் தான் போறோம். இப்படியே போனா மாட்டிக்க மாட்டோம். இப்படியே போனா தானே மாட்டிப்போம். ஆனா நாம தான் இப்படி போக போறது இல்லையே. அப்புறம் எப்படி? எப்படின்னு நான் சொல்றேன். எல்லாம் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது சார். ஒர்க் ஆகுது சார். மேடம்க்கு த்ரெட் இருக்கு. யாரா இருந்தாலும் உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க. ஓகே சார். செக் பண்ணாம யாரையுமே அனுப்பக்கூடாது. ஓகே சார். சரியா? கல்யாணத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். கல்யாணத்தை நிறுத்த நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் வந்தா உடனே அவங்கள தனியா நிறுத்துங்க. புரியுதா? எஸ் சார். நாங்க பாத்துக்கிறோம்.